என் வேலை முடிஞ்சா நான் போயிட்டே இருப்பேன். தேனு, நீ உள்ள போய் மத்த பொருளை எடுத்துட்டு வா. மீனாட்சி மடி தேனு, உன் தங்கச்சியும் வீம்புக்காரியா தான் இருக்கா. சரி, இங்கனே வச்சு வேலையை பாருங்க. சரிங்க மாமா, இரு நான் போய் எல்லாம் எடுத்துட்டு வரேன். பாத்தியா மருமவளே, என் வீட்டு வாசப்படி முன்னாடி நின்னுகிட்டு என்ன அவமானப்படுத்த பாக்குறாளா? போற வர்றவங்க 4 பேர் பார்த்து அன்னபூரணி ஒருத்திய வீட்டு வாசலே உட்கார வச்சுட்டான்னு சொல்லணும். அதுக்குதான் இதெல்லாம் செய்யறாங்க இந்த அம்மா. நீங்க சொன்ன கரெக்டா தான் இருக்கோம் மாச்சி. அதுக்காக மட்டும் தான் இவ செய்யறா. அப்படிலாம் இல்ல அத்தை. எந்த பிரச்சனையும் வளர்க்க வேண்டாம் தான் வெளியே இருக்கா. அவளால எந்த தொந்தரவும் இருக்காது அத்தை. தொந்தரவு இருக்க கூடாது. கொடுத்துதான் பாக்கட்டுமே, அப்ப இருக்கு. விடுமா. போதும். இல்ல இருக்கட்டும் மாமா. அட உட்காருமா, அட உட்காருமா. பள்ளிக்கூடத்து பிள்ளை மாதிரி நின்றுக்கிட்டு உட்காரு. அக்காவும் தங்கச்சி போட்டி போட்டு தச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க செய்தி தெரிஞ்சுதான் எங்க அம்மா இந்த ஆர்டரவே தைரியமா எடுத்திருக்கோம். போட்டி எல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, சொன்ன டயத்துக்கு முடிக்கணும்ல, அதான். சரி சரிம்மா, எனக்கு கொஞ்சம் ஜாக்கெட்டை கொடுங்க, நானும் தச்சு பாக்குறேன். மாமா என்ன மாமா, நீங்க போய் கீழே உட்காருங்க. அதா உட்காருதா உட்காரு. இது நம்ம வீடு தானே ஏத்தா. நம்ம வீட்டுல எங்கனா உட்கார்ந்தா என்ன, வேலை பாக்குறதுக்கு சௌரியமா உட்காரணும். அதான் அதான் உட்காந்துட்டேன். நீங்க வேற எதுக்கு மாமா, நாங்க 2 பேருமே செஞ்சு முடிச்சிருவோம். இருக்கட்டுமா, நான் இப்ப சும்மா தானே இருக்கேன். நானும் கொஞ்சம் ஒத்தாசை பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேண்டாம் மாமா. இல்லம்மா, மீனாட்சி ஆபீஸ் போற வேலையை விட்டுவிட்டு இங்கன வந்து வேலை பார்த்துட்டு இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சோம்னா அந்த பிள்ளைய அது வேலையை பார்க்க போயிரும் இல்லையா, அதான். நான் லேப்டாப்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் மாமா, அதனால இங்க இருந்தாலும் நான் ஆபீஸ் வேலையெல்லாம் பாப்பேன். பரவாயில்லையா, புத்திசாலியா தான் இருக்க. ஏத்தா 2 வேலையை பார்த்துட்டு இருக்கே, உனக்கு கஷ்டமா இருக்காது? மல்டி டாஸ்கிங்லாம் இப்ப ரொம்பவே கேஷுவல் ஆயிடுச்சு மாமா. அது என்னத்தா மல்டி டாஸ்க்? மல்டி டாஸ்கிங் இல்ல மாமா, மல்டி டாஸ்கிங். ஒரே நேரத்துல 2-3 வேலை செய்யறது. ஓ, அப்போ நம்மளும் மல்டி டாஸ்க் தான். அப்படியா? ஆமா அத்தா, தைய கடையில காலை மிதிச்சு துணியை தைச்சுக்கிட்டு இருப்பேன், ஒரு கையில டீயை வச்சு குடிச்சுக்கிட்டு இருப்பேன், அப்புறம் ஃப்ரெண்டுகளோட வாயில பேசிக்கிட்டே இருப்பேன். பல வேலை ஒரே டைம்ல பண்றோம்ல, அப்ப மல்டி டாஸ்க் தானே. சரிம்மா, நான் எடுத்து தைக்கிறேன். பரவாயில்ல மாமா. இல்ல இல்ல பரவாயில்ல, நானும் தைக்கிறேம்மா. நீ உன் வேலையை பாருமா. மாமா நாங்க தச்சுக்கிறோம் மாமா. விடுதேன்னு நாம சொன்னா மாமா கேட்க மாட்டாரு. அப்போ அத்தையை விட்டு சொல்லுவோமா? அத்தை வந்து சொன்னாலும் கேட்க மாட்டாரு. அப்போ யாரு சொன்னா கேட்பாங்க? அப்பத்தா சொன்னா வேணா கேட்பாரு. கரெக்டா சொல்லிவிட்டா. இந்த வீட்டுல எங்க ஆத்தா தான் கண்டக்டர். கண்டக்டரா? ஆமா, எங்க ஆத்தா வந்து விசில் அடிச்சாதான் எல்லா வண்டியும் ஓடும். சரிங்க பாட்டி. அக்கா இந்த வேலையும் செய்யணும்ல, அதுக்காக வீட்டுல இருக்கவங்களா பட்டினி கிடக்கணுமா? நான் சமைச்சிடறேன் பாட்டி. சீக்கிரம் வந்து வேலையை பாரு. சரி. மீனாட்சி, நீ இத பாத்துட்டு நான் சமையல் முடிச்சிட்டு வந்துடுறேன். ரொம்ப தான் வேலை வாங்குறாங்க. ஏன் அவங்க சமைக்க மாட்டாங்களா? சத்தமா பேசாத, கொஞ்சம் அமைதியா வேலை பாரு. நான் போய் சமையல் முடிச்சிட்டு வந்துடுறேன்.
கண்டிப்பா இவ சாப்பிட மாட்டா. சமாளிப்பா. உனக்கு வாங்கிட்டு வரணும்னு எனக்கு மட்டும் ஆசையா? அப்புறம் எதுக்கு வாங்கிட்டு வந்த? நான் வாங்கல, மதினி தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அக்காவா? எதுக்கு அவ வாங்கிட்டு வர சொன்னா? நீ தான் எங்க வீட்டுக்குள்ளே வர மாட்டில்ல, எங்க வீட்டுல சமைக்கிறத மட்டும் எப்படி சாப்பிடுவியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் என் அக்கா கையால சமைச்சது நல்லா சாப்பிடுவேன். அக்கா, ஏய், ஏன் கத்துற? அக்கா. அமைதியாரு. ஏய் ஜிகர்தண்டா, மதினி எதுக்கு கூப்பிடுற? அவகிட்டயே கேக்குறேன். ஏய் மீனாட்சி, ஒரு நிமிஷம். அப்ப நான் என்ன அண்ணியமா? கடையில இருந்து வாங்கிட்டு வந்து குடுக்குறீங்க? இரு. ஏய், ஏய், அக்கா, ஏய், மீனாட்சி வேண்டாம் அதெல்லாம். இரியா. ஏய், ஏய் என்ன மீனாட்சி? நான் கிளம்புறேன் போ. ஏய் என்னாச்சு? அப்புறம் ஏன் நீ இப்படி பண்ண? ஏய். ஏய் மீனாட்சி, அமைதியாரு. நீ பேசாத. ஏன் தேனு, வெளிய இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லிருக்க? வெளியில இருந்தா? ஐய கேட்டுட்டாலே. இல்ல மதினி, அதான் நீங்க சொன்னீங்கல்ல, அதான் சாப்பாடு மீனாட்சிக்கு வெளியே வந்து வாங்கிட்டு வந்து கொடுன்னு ஏதாவது